ஆமா, வெல்கம் டு யோலோ. யோலோ ஒரு பிரீஸியான படம். எல்லாரும் வந்து ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். யங்ஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து பார்க்கணும். ஜாலியாக இந்த ஹேர் ஸ்டைல் பார்த்துட்டு தெரியும் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாருங்க. ஆகாஷ் வந்து பயங்கரமா நடிச்சிருக்கான். அடுத்து வலம் வரும் ஹீரோ ஆகாஷ் அவருக்கு வந்து ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அப்புறம் நிக்கி வந்து அதாவது அங்க நின்றுட்டு என்னை வந்து கூப்பிட்டு அவரா வந்து நீங்களா வர்றீங்க, எங்க வலுக்கட்டாயத்தின் பேர்ல வர்றீங்க. அன்பு தொல்லை, அன்பு பாசத்தில். ஆனா நிக்கி உன்னோட ரோல் சூப்பரா இருந்துச்சு. ஆமா, அதாவது என்ன இப்படி என்ன பண்ணுச்சா தமிழ் சினிமாவுக்கு ஒரு ஆதர்ச நகைச்சுவை. அந்த நம்ம மிஸ் பண்ணிருக்கோம். அதாவது வந்து நிக்கி இல்ல இவர்தான் யோலோவே. நிக்கி எங்களுக்கு அந்த சிக்னேச்சர் அது இது லக்கீச்சா மத்தியில இனி எப்படி நான் வாழ லக்கீச்சா சரி வாங்க படத்தை பத்தி சொல்லணும்னா முக்கியமா வந்து ஆகாஷ் வந்து என்னோட நண்பர், உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இதுல வந்து பொதுவா வந்து எல்லாரும் பேய் மாதிரி காதலிப்பாங்க, ஆனா இதுல பேயே காதலிச்சிருக்கு. அதான் வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட். ஸோ நாங்கள் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ரொம்ப நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஆகாஷ் வந்து பாட்டு பாடியிருக்கான். ஸோ என்ன ஒரு சந்தோஷமா இருக்குன்னா, இதெல்லாம் நம்ம ஒரு ரூமில் உட்காந்து மாப்பிள்ளை நீ வந்து சிங்கர், நான் வந்து டைரக்டர், இவன் வந்து ஹீரோ அப்படின்னு நம்ம சொல்ற ஒரு விஷயமும் இன்னைக்கு கனவெல்லாம் நினைவா நடந்துட்டு இருக்கு. அதுவே வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இங்க இருக்கிற எல்லாரோடைய டேலண்ட்ஸுமே வந்து அந்தந்த இடத்துக்காக வெயிட்டிங் வரும்போது எக்ஸ்பிரஸ் அது வந்து பெரிய அளவில் வரும். சத்யம் சினிமாஸ்ல இந்த படம் ரிலீஸ் ஆகி இவ்வளோ தூரம் வருது. அதுல முக்கியமா நிக்கி வந்து இந்த படத்துல ஒரு பெரிய பிளஸ். ஒரு ஒரு அந்த கேரக்டர் வந்து ஒரு சிலர் யோசிப்பாங்க, நான் எப்படி சார் அது வந்து பண்றது அப்படின்னு. அப்படிலாம் இல்லாம வந்திருக்கா. ஸோ அதனால சிறப்பா இருந்தது. யோலோ ஸ்பெஷல் ஷோ. இல்ல இங்கேயே யோலோ படத்தை ஓட்டிட்டு இருக்கு. எப்படி இருக்கு? இல்ல இல்ல அதுக்கு முக்கியமான காரணம் என்ன, ஆங்கர்ஸ் நீங்க எல்லாம் 2 நிமிஷம் தான் பேசணும். ஒரே செகண்ட் தப்பா எடுத்துக்காதீங்க. இத்தனை ஆங்கர்ஸ் இருக்கும்போது சண்டைகள் வரதான் செய்யும். எவன் கவுண்டர் போடுறாரு? யோலோ படம் நல்லா இருக்கு, கண்டிப்பா தேட்டர்ல வந்து பாருங்க. சரி, ஒரு ஆட் லிங்க் சொல்லிட்டு போறா. முக்கியமா ஹீரோ இந்த படத்துல இருக்க எல்லா காஸ்டிங்கும் சூப்பரா இருக்கு. ஆமா, சோ ஆல் தி வெரி பெஸ்ட் அவங்களுடைய ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ்க்கும் வாழ்த்துக்கள். உண்மையிலே யோலோ வந்து ஃபேமிலியோட ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். மியூசிக் செமையா இருக்கு. ஆகாஷ் கலக்கி இருக்கான். தேவ் பிரதர் வாழ்த்துக்கள் செமையா பண்ணிருக்கான். நிக்கி வந்து வாழ்ந்திருக்கான். அதுதான் நிக்கி இந்த படத்துக்காக அடுத்த டீம் வராங்க. நிக்கி வந்து இந்த படத்துக்காக ரொம்பலாம் வந்து மெனக்கெடல, அவன் அவனாவே இருந்திருக்கான். ஓகே, வாழ்த்துக்கள் டு யோலோ டீம். வணக்கம். இந்த விஜய் கதிர். ஸோ படம் யோலோ என்டையர் டீமுக்கும், டார்லிங் தேவ்க்கும், டார்லிங் தேவ்க்கும், டைரக்டர் சாம் அவர்களுக்கும் நிறைய தெரிஞ்சுக்கிறாங்க. எல்லாருமே ஆக்சுவலாக யோலோ படம் பார்க்கும்போது ஒரு விஷுவல் ட்ரீட்டாகவே இருந்தது. ஸோ ஃபேமிலியோட வந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணுற ஒரு படமாக தான் இருக்கும். ஸோ குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இல்லை என்ஜாய் பண்ணிட்டு செப்டம்பர் 12ஆம் தேதி தியேட்டரில் வருது. குடும்பத்தோடு வந்து பார்த்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அண்ட் இந்த படத்தில் வந்து என்னுடைய பிரதர் வந்து ஆகாஷ் பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் நிக்கி எல்லாருமே நண்பர்கள்லாம் நடிச்சிருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே என்னுடைய பெஸ்ட் விஷஸ். ஸோ செப்டம்பர் 12 மறக்காமல் தியேட்டரில் வந்து குடும்பத்தோடு பாருங்கள். தேங்க்யூ. நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இந்த ஒரு நல்ல காலகட்டத்தில் நான் நடித்த இந்த திரைப்படம் யோலோ, இன்றைக்கி நான் படம் பார்த்தேன். ரொம்ப ஒரு சர்ப்ரைஸாக எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு சேலஞ்சிங் டைம்ஸில் இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவாக ஒரு படம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் நடித்தவங்க எல்லாருக்குமே வந்து இவ்வளோ ஒரு ஸ்கோப் உள்ள அந்த படம். அது டைரக்டர் சாம், அவர் வந்து கனி சாருடைய ஏடி, எனக்கு நல்ல பழக்கம். அவருடைய முதல் திரைப்படம் அது. டெக்னிக்கலி, ஸ்டோரி வைஸ், என்டர்டெயின்மெண்ட் வைஸ், ஃபன்னு, முக்கியமாக எமோஷன். என்னுடைய சென்னை 28, அப்புறம் போராளி, நான் சிரித்தால்,
இதுக்கெல்லாம் பிறகு எனக்கு வந்துட்டு எமோஷன் டைலாக், நான் பேச எமோஷன் டைலாக் எல்லோரும் கிளாப் பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து எல்லாருமே நியூ ஃபேஸ். நான் மட்டும்தான் இல்லை ஒரு செகண்ட் ஹேண்ட் ஃபேஸாக இருக்கேன். எல்லாருமே ஒரு நியூ ஃபேஸ், எல்லாருமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. ஒரு இளமை பட்டாளம். நிச்சயமாக இது வந்து இந்த சீசனுக்கு வந்து ஒரு பெரிய என்டர்டெயின்மெண்ட்டாக எல்லாருக்கும் அமையும். அதனால் நடித்தவங்களுக்கு மியூசிக், வண்டர்ஃபுல் மியூசிக், ரொம்ப சூப்பராக இருக்குது. முக்கியமாக டிஓபி அவரும் கலக்கியிருக்காரு. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நிச்சயமாக இந்த திரைப்படம் எனக்கும் ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு பிரேக் தரும்னு நான் நம்புகிறேன். உங்கள் எல்லாருக்கும் நன்றி. நல்லா எல்லாரும் வந்து இந்த படத்தை பாருங்கள். ஃபேமிலியோடு வந்து இந்த படத்தை பார்க்கலாம். செம்ம என்ஜாய் பண்ணலாம். எல்லா சாராம்சம் இந்த படத்தில் இருக்குது. எதுவும் ரிசர்ச் பண்ணாமல் ஓப்பன் மைண்டாக இந்த படத்தை வந்து பாருங்கள். ஃபுல்லாக நீங்கள் சீசனில் என்ஜாய் பண்ணுவீங்க. நன்றி. மூவி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் சொல்லுங்கள். உண்மையாகவே ரொம்ப நிக்கி என்ன சூப்பராக பண்ணியிருந்தாங்க. வந்து வாழ்ந்துருக்காங்க. நம்ம நிக்கி ப்ரோ வந்து அவரோட ரோலை வந்து சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காரு. படத்தில் எல்லாமே இருக்குது. கமர்ஷியலாக இருக்குது, லவ் இருக்குது, எமோஷன் இருக்குது, ஆடியன்ஸுக்கு தேவையான எல்லா விஷயமும் படத்தில் இருக்குது. இருக்குது. நிக்கி என்ன சூப்பர். சாங்ஸும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு படத்தில். எஸ்பெஷலி லாஸ்ட் சாங் வந்து ரொம்ப நல்லா, எஸ்பெஷலி ஒரு மியூசிக் டைரக்டர். ஆக்சுவலி சாங்ஸ் பற்றி கரெக்டாக பேசுகிறேன். ஆக்சுவலி சாங்ஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு படத்தில். நல்லா இருக்குது. எல்லா ஃபேமிலியோட போய் பாருங்கள். படம் நல்லா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் தியேட்டரில் வந்து பாருங்கள். எல்லாருமே நியூ ஃபேஸஸ் அண்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்டோரி. ஸோ டூ வாட்ச் வித் ஃபேமிலி. தேங்க்யூ. எல்லா ஜானரும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூவி இருக்குது. இது ரொம்ப என்டர்டெய்னிங்காக ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. அண்ட் மியூசிக் இஸ் அவுட்ஸ்டாண்டிங், வெரி நைஸ். லிரிக்ஸும் ரொம்ப அழகாக இருக்குது. எல்லோரும் கண்டிப்பாக தியேட்டர் வந்து பாருங்கள். அண்ட் தேங்க்யூ சாம் சார் டு ஹேவ் மீ அஸ் அ பார்ட் ஆஃப் த மூவி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தான் எவ்வளோ படம் பார்த்துருக்கேன். ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரியில் வந்து திலீப் பாபு சாரோட ஒரு ரொம்ப நாள் கனவு பூர்ணேஷை வந்து ஒரு நல்ல ஆக்டராக எடுத்து பார்க்கணும். இன்றைக்கி அது நடந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திலீப் பாபு சாரோட பிளெஸிங்ஸ் கண்டிப்பாக பூர்ணேஷ் வந்து ஒரு நல்ல ஆக்டராக வருவார்னு நினைக்கிறேன். இந்த படம் வந்து நிறைய ஃபன் எலிமெண்ட்ஸ் போட்டாருக்கு. எல்லா கேரக்டருமே வந்து காஸ்டிங்லாம் புதுசாக பண்ணியிருக்காங்க. அண்டு எவ்ரிபடி ஸ்கோர்டு வெல். அண்டு பூர்ணேஷ் வந்து நல்ல ஆக்டராக வருவாங்க. அண்ட் பெஸ்ட் விஷஸ் ஃபார் த என்டையர் டீம். ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்கும். பார்க்கலாம். நிறைய யங்ஸ்டர்ஸை சேர்ந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அண்டு நம்ம சின்ன சின்ன பொண்ணாங்க எல்லாமே பண்ணியிருக்காங்க. அந்த நியூ ஃபேஸஸாக நிறைய பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்குது டேரக்டர் சார். ஸோ ஏன்னா வந்தவங்களே வராமல் நியூ ஃபேஸஸ் வரும்பொழுது அது ஒரு கம்ப்ளீட்லி ஒரு நியூ ஜேர்னி அவங்களாம் தரும்போது ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணுற விதமாக தான் இருக்கும். ஸோ டேரக்டர்ஸ் டீம் எல்லாமே சப்போர்ட் பண்ணி ஒரு மூவி கொடுத்துருக்காங்க. நீங்கள் தியேட்டரில் வாட்ச் பண்ணிட்டு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுன்னா, ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்கள் எல்லாம் தான் சப்போர்ட் பண்ணணும். உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது கண்டிப்பாக எவ்வளோ வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு டீம், டேரக்டர் சார் இருக்கட்டும், படத்தில் பண்ண கேஸ்ட் இன்ட்ரூ எல்லாத்துக்குமே வந்து ஆல் தி பெஸ்ட், கங்க்ராச்சுலேஷன். ஸோ எவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ வெரி வெரி ஹாப்பி. ஏன்னா எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். ஸோ அதுவே வந்து எங்களுக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விஜய், நிக்கி அண்ட் ஆகாஷ் ரெண்டு பேருமே வந்து டெலிவிஷனில் பார்த்துருப்பீங்க. ஸோ டெலிவிஷன்லேருந்து இப்போ சில்வர் ஸ்க்ரீனுக்கு வரது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரீம் எல்லாருக்குமே. அவங்களுக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அது இன்றைக்கி எவ்வளோ மூலியமாக நிறைவேறிருக்குன்னு போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் படம் வந்து நிறைய நீங்கள் இந்த படத்தை பார்க்கும்போது கேரக்டர் இவங்களெல்லாம் ஆர்டிஸ்டெல்லாம் பார்க்கும்போது இவங்களெல்லாம் எங்கேயும் பார்த்த மாதிரியே இருக்குது அப்படின்ற ஃபீலிங் இருக்கும். ஏன்னா வந்து ரியல் லைஃப்லேயும் நம்மளுக்கு அந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணுறாங்க. அந்த அந்த அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு படம் நினச்சா எப்படி இருக்கும், அவ்வளோ ஜாலியாக இருக்கும்ல. அந்த மாதிரி ஒரு ஜாலியான ஒரு படமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸ் நிறைய ஃப்ரெஷ் ஃபேஸ்லாம் இருக்காங்கல்ல. ஸோ எல்லாருமே தியேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய ஃப்யூச்சருக்கு அவங்களுடைய அடுத்தடுத்த ஸ்டெப் அவங்க போகிறதுக்கு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் டூ வாட்ச் யோலோ இன் தியேட்டர்ஸ் ஆன் September 2. எஸ். ஸோ மோர் தென் மூவியை தாண்டி நம்ம கூட இருக்கிறவங்க வந்து ஸ்மால் ஸ்க்ரீன்லேருந்து பிக் ஸ்க்ரீனில் போய் அந்த சக்ஸஸ் வந்து சேர்ந்து பார்க்குறது வந்து இன்னுமே சந்தோஷமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த படத்தை தேட்டரில் பாருங்கள். எஸ். அண்ட் கண்டிப்பாக நிக்கியை வந்து எல்லாருமே ரொம்ப பிடிக்கும். அவன் செம்ம என்டர்டெயின் பண்ணுவான். அவனுக்காக இந்த படத்தை பாருங்கள். ஆகாஷ் வந்து ஒரு பயங்கரமான ஒரு சாக்லேட் பாய் இமேஜ் அவனுக்கு இருக்குது. இதுலேயும் அவனுக்கு அதே மாதிரி ஒரு சூப்பரான நேம் கிடைக்கும். அண்ட் தேவ் அண்ட் மற்ற எல்லா ஆக்டர்ஸுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே பெஸ்ட் விஷஸ் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு டீம் யோலோ. தேங்க்யூ. பிரதர், நீங்கள்
குடும்பத்தை சார்ந்த ஆகாஷுக்கு வந்து அவர் முன்னாடி வந்து விஷ் பண்ணுறது எங்களுக்கு ஹாப்பி. தேங்க்யூ தலைவா. வாழ்த்துக்கள் ஆகாஷ், ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். உங்களோட பாட்டு வந்து ரொம்ப நல்லா இருந்தது, எல்லாருமே என்ஜாய் பண்ணுறோம். எங்களுக்கு ரொம்ப ப்ரௌடாக இருந்தது. பிக் ஸ்க்ரீனில் ஃபஸ்ட் டைம் நான் வந்து பார்க்குறதுல ஐம் ஸோ ஹாப்பி. கதிர்புரெல்லாம் பிஸியாக ஷூட்டிங்கில் இருந்து எனக்காக யாரும் நம்ப மாட்டாங்க. உண்மை உண்மை. ஆமாம்மா, நீ படத்தை பற்றி நீங்கள் ஒரு சில வார்த்தைகள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த இன்வைட். படம் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் எனக்கு வந்து என்னோட போஸ்டர் சார் ஆகாஷ் வந்து ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் படம் ரொம்ப நல்லா இருந்தது. எஸ்பெஷலி மியூசிக் எல்லாமே பாடல்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ மக்கள் எல்லாரும் செப்டம்பர் 12 எவ்வளோ படம் தியேட்டரில் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ஹோல் டீம் க்ரூ ஆகாஷ் எஸ்பெஷலி எல்லாருக்குமே வந்து பிக் பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட். மறந்துடாதீங்க, செப்டம்பர் 12 மறக்காமல் தியேட்டருக்கு வந்துருங்க. ஓகே, தேங்க்யூ. என்னுடைய பாண்டியன் ஸ்டோர்ஸ் குடும்பம் வந்ததுக்கே ரொம்ப நன்றி. டெஃபினட்டாக வந்து யோலோவோ செப்டம்பர் 12 தேங்க்யூ. எல்லாருமே பார்க்கலாம். இது ஒரு டெஃபினட்டாக ஒரு ஃபேமிலி வாட்ச். ரொம்ப த்ரில்லராக, ரொம்ப சஸ்பென்ஸாக இருந்துச்சு. நமக்கு நெக்ஸ்ட் என்ன ஆகும் தெரியாமல் இருந்துச்சு. நீங்கள் மூவி வந்து பாருங்கள், உங்களுக்கே ஒரு நல்ல காமெடி, ஃபன் த்ரில்லர், அதுக்கப்புறம் உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கும்னா நீங்கள் டெஃபினட்டாக வந்து இந்த மூவியை பார்க்கலாம். தேட்டர்ஸில் வந்து பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் தேவோட இது இன்ட்ரடக்ஷன் டூர் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. சாங்ஸாக இருக்கட்டும், டான்ஸாக இருக்கட்டும், ஆக்ஷன் சீக்வன்ஸ், அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அண்ட் அந்த ரொமான்டிக் போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாரு. படம் ரொம்ப ஒரு என்டர்டெய்னிங்காக வந்திருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் த டீம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் தேவ். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ ஸோ மச். என் பேர் யுவராஜ் கணேசன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் எங்கள் படத்தை வந்து ப்ரிவிஷன் வந்து பார்த்துட்டு ஹோப்ஃபுல்லி உங்கள் எல்லாருக்கும் எங்கள் படம் சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும்னு நினைக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். செப்டம்பர் 12 தியேட்டர்ஸ் போய் படத்தை பாருங்கள். தேங்க்யூ. இன்னைக்கு பேசிடு. ஹாய், வணக்கம். என் பேர் திவாகர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையாக இருக்குது. செப்டம்பர் 12 எல்லாம் தேட்டரில் பாருங்கள். எல்லாம் சேர்ந்து ஃபேமிலியோட வந்து பாருங்கள். ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். தேங்க்யூ. என் பேர் நிதி. ஸோ நான் அந்த படத்தில் ஐஸ்வர்யா நான் கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ ஆப்வியஸ்லி நான் இந்த படத்தை நடிச்சதுக்காகனால ஐ கேனாட் டெல் யூ படம் நல்லா இருக்குது, அது ரொம்ப பயஸ்டாக இருக்கும். ஸோ என்ன சொல்லணும்னா வந்து சப்போர்ட் பண்ணணும். பிகாஸ் இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரெஷ் டீம். எல்லோரும் டெபியூ பண்ணுறோம். ஆஸ் ப்ரொடியூசர் ரிஸ்க் எடுத்துகிட்டு இந்த ஸ்டோரியை நம்பி இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இஸ் லீட் இன் த ஸ்டோரி அண்ட் த டைரக்டர் சாம் சார். ஸோ ப்ளீஸ் கிவ் அஸ் an opportunity and chance. Come and watch and support on September 12 in cinemas. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு ப்ரீமியர் ஷோ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பார்த்தோம். இப்போது இன்றைக்கி புதுசாக வந்து இந்த சினிமா பார்த்தவங்க, யோலோ படத்தை பார்த்தவங்க ரொம்ப ரசித்தாங்க. அவங்க எல்லாம் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், இட்ஸ் அன் என்டர்டெயின்மெண்ட். ஸோ தே ஆல் கேம் டு த தியேட்டர்ஸ். அவங்க எல்லோரும் அதை என்ஜாய் பண்ணாங்க. நல்ல பாடல்கள், அருமையான ஸ்டார் கேஸ்ட், ப்ளஸ் ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு விஷுவல்ஸ் எல்லாமே கலந்தது தான் இந்த சினிமா. இந்த சாம்ஸா he has tried to give you a breezy entertainment with wonderful music. நீங்கள் எல்லோரும் இந்த சினிமா வந்து தியேட்டரில் வந்து பார்க்கணும், ரசிக்கணும். I need your support for this wonderful film. Please do come and share this with your friends. Have a wonderful time. Thank you. ஹாய், என் பேர் ஸ்வாதி. இந்த படத்தில் ஸ்வேதாங்கிற ஒரு கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன். மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் நியூ ஃபேஸஸ். டைரக்டர், ப்ரொடியூசர் எல்லோரும் என்னை நம்பி இந்த படம் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் ராம்காம் ஃபிலிம். நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்குது இந்த படத்தில். ஐ ஹோப் எவ்ரி ஒன் வில் லவ் திஸ் மூவி. செப்டம்பர் 12 தியேட்டர்ஸில் போய் பாருங்கள் வித் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். யோலோ படத்தில் ஒரு மீடியேட்டர் ரோல் பண்ணியிருக்கேன். டேரக்டர் சாம் சார், ராம் சார் எல்லோரும் சேர்ந்து நல்லா ட்ரைனிங் கொடுத்து நடிக்க வச்சாங்க. பட் ஃபஸ்ட்டு படம் மாதிரி அந்த ஒரு பயம், அந்த ஒரு தயக்கம் இல்லாமல் ரொம்ப கம்ஃபர்டபுளாக நடிக்க வச்சாங்க. ஏன்னா அவர் வந்து பார்க்குறதுக்கு வயசான கிடப்பில் இருந்தாலும் உள்ளூரில் பயங்கரமான யூத் டேரக்டர். கூடயே வந்து இருக்க அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் எல்லாருமே வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி அவங்களோட திங்கிங் தாட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ஜென்சி, மில்லியனல் இந்த மாதிரி எல்லா விதமான தாட்ஸும் வந்து இந்த படத்தில் வந்து ஐடியேஷனாக பண்ணி எங்களை மாதிரி வயசானவங்களை கூட எங்கே நடிக்க வச்சுருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த டீம் அண்ட் மீடியா எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி யங்காக யூத்ஃபுல்லாக இருக்க படங்களை கொண்டு போய் சேருங்க. உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆகாஷ் பிரேம்குமார். யோலோ படத்தில் மதன் அப்படின்ற ஃப்ளாஷ்பேக் கேரக்டர் பண்ணியிருக்கேன்.
லிமிட்டட் ஸ்க்ரீன் டைமாக இருந்தாலும் சாம் சாருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த படத்தில் வந்து நான் பாடியிருக்கேன் அண்ட் அந்த பாட்டில் நானே நடிச்சிருக்கேன். அதுதான் வந்து எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ டு சகிஷ்ணா சேவியர் ப்ரோ. யோலோ வந்து September 12th தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. ஒரு ஃப்ரெஷ் யங் காஸ்ட், ஒரு ரொமான்டிக் ஃபேண்டசி ஃபிலிம், அதில் அங்கங்கே த்ரில்லிங் எலிமெண்ட்ஸ்லாம் சேர்த்து ஒரு பயங்கரமான ஒரு எஃபர்ட் போட்டு ஒரு ப்ராடக்ட் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு வந்து எங்கள் ப்ரொடியூசர் மகேஷ் சாருக்கு நன்றி. டெஃபினட்டாக உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது அண்ட் உங்களை வந்து என்டர்டெயின் பண்ணும். ஒரு ஒரு ப்ரீஸி ஃபிலிமாக இருக்கும், அதே சமயத்தில் இமோஷ்னலாக அண்ட் ஃபேண்டஸியாகவும் விஷயங்கள் இருக்குது. ரியலி தேங்க்ஃபுல் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. டெலிவிஷனில் பாண்டியன் ஸ்டோர்ஸில் கதிராக நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்ட மாதிரியே September 12th வந்து தியேட்டர்ஸ்லையும் இந்த படத்தை வந்து நீங்கள் பார்க்கணும் அண்ட் எங்கள் எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் போய் படம் பார்த்தா தான் எங்களை மாதிரி நிறைய யங் ஆக்டர்ஸ்க்கு, நிறைய யங் ப்ரொடியூசர்ஸ், யங் டைரக்டர்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிடைக்கும் அண்ட் இட் வில் டெஃபினெட்லி நாட் டிசப்பாயிண்ட் யூ. ஸோ டெஃபினட்டாக ஆன் September 12th வாட்ச் யோலோ இன் தியேட்டர்ஸ். தேங்க்யூ. ஸோ எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு வணக்கம். நான் வந்து இவங்க எல்லாருமே எல்லா சேனல்ஸுமே வந்து ஃபஸ்ட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அங்கேருந்து தான் நான் இங்கே வந்திருக்கேன் இன்றைக்கி. இதே சத்யம் தேட்டர் வாசலில் ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும்போதும் சரி, நான் வந்து பிஹைண்ட் த கேமராவில் இருந்து இதே மாதிரி மைக்கை பிடிச்சி எல்லா செலிப்ரிட்டிஸ்கிட்டையும் நான் வந்துட்டு கேட்டிருக்கேன் எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ப்ரிவ்யூ ஷோவாக போவோம். ஆனால் இன்றைக்கி அதே சிவகார்த்திகேயன் அண்ணா சொன்ன மாதிரி தான் அதே சத்யம் தேட்டர் உள்ள என்னோடய படமும் பிக் ஸ்க்ரீனில் வந்திருக்கு. ரொம்ப குட் ஹாப்பி. இதுக்கு மேலே அதான் ஒரு கனவுகளோடு ஓடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் தான். என்னோடய ஃபஸ்ட் ஃபிலிம், அந்த ஃபிலிம் ரிலீஸ் ஆகுது. எத்தனையோ படங்கள் இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம நிறைய கதைகள்லாம் கேட்டிருக்கோம், நடக்காமல் போயிருக்கலாம். அதை தாண்டி அந்த படம் வந்து ட்ராப் அவுட் ஆகிருக்கலாம். இந்த மூவி இன்றைக்கி தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லும்போதே உண்மையாகவே ரொம்ப சந்தோஷம். அதில் நானும் ஒரு மிகப்பெரிய ஒரு பார்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யூடியூப்லேருந்து, டெலிவிஷன்லேருந்து இப்போது அடுத்ததாக ஆக்டிங்குள்ளே என்ட்ரு ஆகியிருக்கேன். ஸோ உங்களோட ஆதரவு, உங்களோட லவ் எல்லாமே தேவைப்படுது. நாட் ஓன்லி ஃபார் மீ, இந்த எல்லா டீமுக்கும் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க. நிறைய இந்த ஷூட்லலாம் நான் நிறைய ஈவெண்ட்ஸ் எல்லாம் வரும்போது பயங்கரமாக பேசுவேன், ஜாலியாக இருப்பேன், சூப்பராக. இல்லை இத்தனை கேமரா முன்னாடி ஃபஸ்ட் டைம் இருக்கும்போது இது வரைக்கும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை சார். இது என்னோடய ஃபஸ்ட்டு டைம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். ரொம்ப ஹாப்பி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லா மீடியா, எல்லா சேனல்ஸ்க்கும் வந்து ரொம்ப நன்றி. என் பேர் தேவ். நான் இந்த படத்தில் சிவான்ற கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை நம்பி இந்த சிவான்ற கேரக்டரை எனக்கு கொடுத்த டைரக்டர் சாம் சார் மற்றும் ப்ரொடியூசர் மகேஷ் சார் ரெண்டு பேருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். என் மேலே நம்பிக்கை வச்சிருக்கு. நாட் ஒன்லி ஆன் மீ, இந்த படத்தில் ஒரு லான்ச் பண்ண எல்லாமே டெபியூ ஆக்டர்ஸ். இப்போ நிக்கி பேசின மாதிரி தான் ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. நான் நிறைய படங்களுக்கு நான் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ஒர்க் பண்ணுற படங்களுக்கு நான் இந்த மாதிரி செலிபிரிட்டி ஷோஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். பட் நான் நடித்த படத்துக்கு இன்றைக்கி நான் வந்து என் படத்தை பற்றி பேசுகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. அண்ட் மக்கள் அண்ட் ப்ரெஸ் நீங்கள் எல்லாருமே இந்த படத்தை பார்த்து எங்களை மாதிரி வளர்ந்து வரும் நடிகர்களை சப்போர்ட் பண்ணணும். இது எங்களுக்கு ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப் தான். உங்களோட சப்போர்ட்டும் உங்களோட ஆதரவும் எங்களை வந்து அடுத்தடுத்த படிக்க கொண்டு போகணும்னு நம்புகிறேன். அண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த யோலோன்ற படம் பிடிக்கும். இது ஒரு ப்ரீஸியான ஃபிலிம். ஆகாஷ் சொன்ன மாதிரி இட்ஸ் லவ்லி ஃபிலிம். ஒரு மாதிரி எந்த கருத்தும் இல்லாமல் ரொம்ப ஜாலியாக நீங்கள் தேட்டருக்கு வந்தீங்கன்னா ஒரு 2 hours என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அண்டு இதில் எல்லாமே புதுமுகங்கள். உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் படம் பார்க்கும்போது. அண்ட் டைரக்டர் சார் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கார் படத்தை. அண்ட் அதுக்கு பெரிய தேங்க்ஸ். ஸோ இதுக்கப்புறம் டைரக்டர் சார் பேசுவார். தேங்க்யூ. வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த மகேஷ் சார் இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் டீம் எல்லாருமே சேர்ந்து ஒரு எஃபர்ட் போட்டுருக்கோம். இப்போ ரேண்டமாக ஒரு டிக்கெட் கவுண்டரில் போய் ஒரு சினிமா பார்க்கலாம், என்ன படம் பார்க்கலாம் அப்படிங்கும்போது இந்த சும்மா ஒரு டிக் பண்ணி ஒரு படம் இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து என்டர்டெயின் பண்ணும், சாட்டிஸ்ஃபை பண்ணும். நல்லா மியூசிக்ஸ், நல்லா விஷுவல்ஸ், நல்லா காஸ்ட் ஸோ டிஃப்ரெண்ட்டாக இந்த
ஃபுல் டீம் உங்களோட முயற்சி வந்து இன்னும் ரொம்ப அதிகமாக சப்போர்ட் கிடைச்சதாக இருக்குது எல்லாருக்குமே. ஸோ இந்த மாதிரி மக்கள் வந்து என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். தேங்க்யூ நான் ப்ளீஸ் சட்டமட்டு எவ்வளோ வந்து தேடி வந்து பாருங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆக்சுவலாக இந்த யோலோ படம் வந்து பார்க்க வர்றதுக்காக தம்பி இன்வைட் பண்ணியிருந்தான். படத்தில் வந்து பார்த்தவொன்னே தான் பார்த்தா தம்பி மட்டும் நடிக்கல, என் கூட நண்பராக இருக்க ஆகாஷ் எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, எப்பயுமே வந்து காதலிக்கிறதா எல்லோரும் பேய் மாதிரி காதலிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து 2 பேர் இறந்து அவங்க பேயாகி அவங்க வந்து காதல் பண்ணியிருக்கிறாங்க. அதை வந்து ரொம்ப அருமையாக வந்து ஆக்சுவலாக ஸ்டோரி வந்து ராமசுப்ரமணியன் சார், அப்புறம் ஸ்க்ரீன் டைரக்டர் சார் வந்து சாமன் டீம் முதல்ல அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னொன்று ஒரு ஆக்டருக்கான பேசிக்கான ஒரு குவாலிட்டி என்னவாக இருக்குன்னா, ஒரு ஆங்கருக்காக உள்ளே நுழைவோம், அப்புறம் ஆக்டர் ஆகணும்னு நினைப்போம். அதை வந்து படிப்படியாக வந்து நிக்கிக்கு அதை வந்து அமைச்சு கொடுத்தா டேரக்டருக்கு முதல்ல நன்றி. ஏன்னா அவனும் வந்து ரொம்ப எனக்கு வந்து பார்க்கும்போது கண் கலங்கின ஒரு மொமெண்ட்டு. ஏன்னா எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ஒரு படத்தில் அவங்களோட ஃபஸ்ட்டு ஷாட் எப்போ அப்படின்னு வெயிட் பண்ணுவோம். படத்தில் இவன் வந்தவொடனே முதல் 2 நிமிஷத்துலேயே வந்துட்டான். எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். அதே மாதிரி ஆகாஷ் வந்து ரொம்ப அருமையாக ஒரு பாட்டு பாடியிருக்காரு. இதில் இன்ட்ரடியூசிங் சொல்லி தேவன் தீக்ஷித் ஹீரோயின் தேவிகா, அவங்க வந்து அறிமுகம் மாதிரியே தெரியல. ஏன்னா ஃப்ரேமில் அவ்வளோ அழகாக இருந்தாங்க எல்லாருமே. ஆக்சுவலாக வந்து கேமராமேன் சார் வந்து ரொம்ப அழகாக லைட்டிங் பண்ணி, சார்லாம் பார்க்க ஜேபி சார் நம்ம இல்லைன்னா வந்து ஆப்டாக இருந்தார். ஒருத்தரோட காஸ்டியூம்ஸும் சரி, இல்லை நம்ம மெனக்கெடல் நிறையா இருக்குது. எப்பயுமே வந்து கலைஞர்களுக்கு ரொம்ப ஒரு அட்டாச்சான ஒரு ஆட்களை வந்து ஊடகம் மாதிரி நீங்கள் தான் ஒருத்தரை கொண்டு போய் கரெக்டான ஒரு இடத்துல வந்து போய் சேர்க்குறது. ஸோ எத்தனை மீடியங்கள் வந்தாலும், அதாவது யூடியூப்பாக இருக்கிற மற்றதெல்லாம் இருந்தாலும், இன்றைக்கி நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து சின்னதாக ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு சொன்னால் கூட அது பெரிய அளவில் அவங்களுக்கு ஒரு லைஃப் சேஞ்சிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக தம்பிக்கும் அப்புறம் மொத்தம் இந்த யோலோ டீமுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சார். இதோடு நிற்காமல் கண்டிப்பாக இன் ஃப்யூச்சரில் நானும் உங்களுடைய படங்களில் இருக்கணும். அதே மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு ஃபேண்டசி, நான் வந்து ஏதோ ரொமான்டிக்காக போகணும்னு நினச்சேன். திடீர்னு பார்த்தா ஒருத்தர் இப்படி வந்து அப்படின்னாப்பா, அப்புறம் இன்னொருத்தர் இவன் வந்து லக்கி சாங் அப்படின்னா. ஸோ எல்லாருக்கும் ஒரு சிக்னேச்சர் வச்சு ரொம்ப அழகாக ஒரு கேரக்டர் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து வடிவமைச்சிருக்கீங்கன்றது தெரியுது. ஸோ ஒரு நல்ல டீம், ஒரு யங் டீம். ஸோ இவங்க எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அது உங்கள் கையில் தான் இருக்குது. தொடர்ந்து இவங்க எல்லாருக்கும் நன்றி. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த யோலோ இந்த படத்தை பற்றி வந்து கண்டிப்பாக பேசி ஆகணும். ஹீரோயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க புதுமுகம் மாதிரியே தெரியல, ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட் மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஜேர்னர் ஆஃப் ஃபிலிம் படம் இது. ஆக்சுவலி ஒரு புது ட்ரைன்னே சொல்லுவேன். சொல்ல வேண்டிய விஷயத்த கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணிட்டாங்க. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் ப்ளே, அதுக்கப்புறம் மியூசிக்கு, இது எல்லாமே ஒரு மாதிரி சிங்க்டாகவே ஃபீல் ஆச்சு. ஸோ ஒர்த் ஆஃப் வாட்சிங் தான். தேட்டரில் வந்து பாருங்கள், மஸ்ட் வாட்ச். ஆக்சுவலாக நான் வந்து வரும்போது நான் ட்ரையல் பார்க்காம தான் வந்தேன். எனக்கு வந்து ஹரார் மூவியாக கொஞ்சம் தெரிஞ்சது. அதுக்கப்புறமா போக தான் சரி லவ் ஹரார் எல்லாமே எல்லாமே நல்லா இருந்தது. தேட்டருக்கு வந்து பார்த்தா சூப்பராக இருக்கும். தேட்டருக்கு வந்து பார்க்கலாம், ரொம்ப நல்லா இருக்குது படம். எங்களுக்கு பர்சனலாக ரொம்ப நல்லா இருக்குது. தேங்க்யூ.